பட்டணத்தில் 26ஆம் தேதி காலையிலே செய்தி வருகிறது. அப்பொழுது அலைபேசிகள் கிடையாது, செல்போன் கிடையாது. நீங்கள் அறிவித்தீர்கள், நாளைய தினம் 11 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூடும் என்று. 27ஆம் தேதி செயற்குழு கூடியது. ஒரு தீர்மானத்தை நீங்கள் வடித்தீர்கள். அந்த தீர்மானத்தில் சர்வாதிகாரத்திற்கான கால்கோள் விழாவை இந்திரா காந்தி அம்மையார் நிலைநாட்டி விட்டார் என்ற அந்த தீர்மானத்திலே நீங்கள் வடித்தீர்கள். இந்த உதடுகளால், இந்த நாவினால் நான் பாராட்டி இருக்கிறேன். இது இந்திய அரசியல் வரலாற்றின் மேக்னா கார்ட்டா இந்த தீர்மானம் என்று நான் பாராட்டி இருக்கிறேன். அந்த கலைஞரா ஏது நேரிடுமதி எதிர்கொள்வோம், ஜெயபிரகாசர் ஜெயிலுக்கு போனார் என்ன, யாரை சிறையில் அடைத்தார் என்ன என்று இதோ ஹிட்லர் ஆகிவிட்டார் என்று கருத்து படம் வெளியிட்டு இந்திரா காந்தி அம்மையாரை அடால்ஃப் ஹிட்லராக கருத்து படம் போட்ட அந்த கட்சியின் தலைவரா? அடக்குமுறையை எதிர்த்து தீர்மானம் போட்டு சுதந்திரத்தின் சுவாச காற்றை சுவாசிக்கிறேன் என்று EMS நம்பூதிரிபார் தமிழகத்திலே வந்து பேசிவிட்டு செல்லுகிற அளவுக்கு பெருமை பெற்ற கலைஞரா? இவ்வளவு பெரிய வீழ்ச்சி, இவ்வளவு பெரிய படுபாதாளத்திலே துரோகி, ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற ஒரு பாசிச வெறி பிடித்த முதலமைச்சர். இந்த பழியெல்லாம் வரலாற்றில் எதை கொண்டு புடைத்து விடவே முடியாது. கலைஞர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்ட தினத்தில் முதல் கைது செய்யப்பட்டவன் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசியாக விடுதலை செய்யப்பட்ட மிசா கைதி நான் விடுதலை செய்யப்படுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் அண்ணன் கோசிமணி விடுதலை செய்யப்பட்டார் சேலம் சிறையிலே. என் தம்பி வராமல் நான் போக மாட்டேன் என்றார். அதற்கு சிறை விதி அனுமதிக்காது என்று ஜெயில் அதிகாரிகள் அவரை அழைத்துக் கொண்டு போனார்கள். பொழுது விடிந்ததற்கு பிறகு 3ஆம் தேதி அண்ணாவினுடைய நினைவு நாள் என்று பிப்ரவரி எனக்கு விடுதலை ஆணை வந்தது. அவரையும் அழைத்துக் கொண்டு சேலம் அண்ணா சிலையில் மாலை அணிவித்து விட்டு போனேன். அது ஒரு வசந்த காலம். அடக்குமுறை எதிர்த்து, நெருக்கடி நிலை பிரகடனத்தை எதிர்த்து கொட்டடிக்குள்ளே அடைபட்டு கிடப்பது ஒன்றும் எங்களுக்கு துன்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாசிச கயிற்றை வீசுகிறீர்கள். செங்கோல் ஏந்த வேண்டிய கரங்களிலே சர்வா எதேச்சாதிகார சவுக்கை ஏந்தி இருக்கிறீர்கள். நினைவூட்டுகிறேன் பத்திரிகையாளர்களுக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி படத்துக்கு வந்தவுடன் 2006ஆம் ஆண்டு, இது சரித்திரத்திலே நிகழக்கூடியதுதான். வரலாற்றை படித்த, வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய விற்பனர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். உரிமைக்கு போராடியவர்களே அந்த உரிமைகளை அளிக்கின்றவர்களாக மாறியதற்கு பிறகு அவமான புதைகுழியிலே அழிந்து போயிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்தோனேசியாவினுடைய சுகர்னோ மக்கள் மனதிலே மகுடம் சூடியவராக இருந்தான். அவரே எதேச்சாதிகாரியம் போது குப்பை தொட்டிலே தூக்கி எறியப்பட்டார். அதை போலத்தான் மார்க்கோர்ட் இறந்த கதி. இப்படி வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். ஆனால் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பொறுப்புக்கு வந்தவுடன் உள்ளாட்சி தேர்தலில் இதே சென்னை மாநகரில் பகல் வேளையிலேயே வாக்குச்சாவடிகளில் கொடுவாளோடு சென்று தாக்கினார்கள், ரத்த களரி நடத்தினார்கள். ஜனநாயகத்தின் கரு அறுக்கப்பட்டது. அன்றைக்கு வாக்களிக்கவே அனுமதி இல்லை. அதை கண்டித்து மியூசிக் அகாடமியிலே ஒரு பொதுக்கூட்டம், ஒரு சிறப்பு கூட்டம் போட வேண்டும் என்று அண்ணன் செழியன் அவர்கள் முயற்சி எடுத்து, அவர் அரசியல் கட்சியில் இல்லை, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, மேற்கு வங்கத்திலே பணியாற்றிய நேர்மையான அதிகாரி என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ராகவன் உள்ளிட்ட பெருமக்கள் பேசுகிற கூட்டம் ஏற்பாடாயிற்று. காவல்துறையினர் முதல் நாள் மாலையில் மியூசிக் அகாடமி அந்த அரங்கத்தின் உரிமையாளர் போய் மிரட்டினார்கள். அனுமதி இல்லை என்று அறிவிக்க வைத்தார்கள். இம்முறை 2006 ஆட்சிக்கு வந்ததிலே இருந்து
கருத்துரிமையை அளிக்கின்ற வேலையை அவர் ஆரம்பித்ததன் விளைவாகத்தான் ஈழத்திலே படுகொலைகள் நடைபெற்று நெஞ்சிலே எரிந்த நெருப்பு தன் உடம்பிலே எரியட்டும் என்று எங்கள் முத்துக்குமார் நெருப்பையே தாகத்துக்கு குடித்தாரே அந்த வீர தியாகி. அவருடைய சடலம் குளத்தூரிலே கிடந்தது. கண்ணீரும் கம்பளையுமாக தமிழ் மக்கள் கதறினார்கள். சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லட்டும் என்று முத்துக்குமார் வேண்டுகோள் விடுத்திருந்தார். சட்டம் பயின்ற வழக்கறிஞர்கள் களத்துக்கு வந்தார்கள். அவர்கள் போராடியதன் விளைவாக 70 வழக்கறிஞர்கள் கைகால் முறிக்கப்பட்டார்கள். காவல்துறை ஏவினீர்கள். கருத்து சுதந்திரம் அன்றைக்கு பறிக்கப்பட்டது. கபாரம் நொறுக்கப்பட்டது. இப்படி 70 வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதற்கு ஈழத்து பிரச்சனைக்கு அவர்கள் போராடுகள் என்பதற்காக தாக்கினீர்கள். அதே வளாகத்தில் நீங்கள் விழா நடத்த வந்தபோது தலைமை நீதிபதிகளுக்கு முன்னால் இந்த வளாகத்துக்குள்ளே காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக வழக்கறிஞர்களை தாக்கினார்களே, அவர்கள் மீது அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. தங்கள் எதிர்ப்புணர்வை காட்டுவதற்கு கருப்பு கொடி காட்ட வந்தார்கள். ஆளுகிற கட்சி குண்டர்களை ஏவி அந்த வழக்கறிஞர்களை தாக்கியது. மீண்டும் பல பேர் கைகால் முறிக்கப்பட்டார்கள். செய்திகளை படம் பிடிக்க போற பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள். வீடியோ கேமராமேன் தாக்கப்பட்டார். வீடியோ கேமரா உடைத்து எறியப்பட்டது. தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு போடப்பட்டது. செய்தி ஏடுகளில் வர முடியாமல் செய்யப்பட்டது. பத்திரிகை துறையில் தாக்கப்பட்ட செய்தியையே பத்திரிகைகள் வெளியிட முடியவில்லை. தமிழ்நாட்டிலே 1 லட்சம் கோடி ஊழல், இமாலய ஊழல், வெறும் 65 கோடி ஊழல் தான் பீரங்கி பேரத்தில் போஃபர்ஸில் ஒரு அரசை தூக்கி எறிந்தது இந்திய மக்கள் ஜனநாயகம். இப்பொழுது லட்சம் கோடி குற்றச்சாட்டு. இது பற்றி கேள்வி எழுப்ப பத்திரிகையாளர்கள் சென்னை விமான நிலையத்திலே முயன்றார்கள். விமான நிலைய வாயிலே தாக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள் அல்ல, நிருபர்கள் தாக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அதிலே ஒரு பெண் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். இந்த செய்தி கூட ஏடுகளில் வரவில்லை. நிருபர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் முனமுடைந்து போனார்கள். எழுதுகிறார்கள், பதிவு செய்து கொண்டு போய் பத்திரிகை அலுவலகங்களில் தருகிறார்கள். முதுகெலும்பை அடமானம் வைத்து விட்ட முதலாளிமார்கள் அதை அச்சேற்ற விடாமல் செய்கிறார்கள். ஆக ஜனநாயகத்துக்கு ஒரு பேர் ஆபத்து வருகிறது. அது நிரந்தரமாக இருக்காது. பாசிச கைத்து வீசுகிறவர்களை தூக்கி எறியும் மக்கள் சக்தி. கருத்து உரிமையை ஒடுக்கிவிட முடியாது. சிறைச்சாலையை காட்டி மிரட்டிவிட முடியாது. இந்த மேடையில் ஈழ மக்களினுடைய துயரத்தை குறித்து பேசினார்கள். அலைகடல் மீது நம்முடைய மீனவர்கள் தாக்கி கொல்லப்பட்டார்களே, இந்த கொடுமையை பற்றி பேசினார்கள். நம்முடைய கடலில், ஏன் சர்வதேச கடலில், நம் கடல் எல்லைக்குள் நம்முடைய மீனவர்களை அடித்துக் கொள்ளுகிறான். வெள்ளப்பள்ளத்திலே செல்லப்பன் தாக்கப்பட்டதை மணியரசன் சொன்னான். அவன் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி அறிந்து நான் வெள்ளப்பள்ளத்துக்கு சென்றேன். நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையிலே படுகாயப்படுத்தப்பட்டு சிங்களவர்களால் தாக்கப்பட்ட